அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புக் கிளப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ தமிழ் புக் கிளப்னா என்ன? ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம சேனலோட லாங் டேர்ம் விஷன் என்ன? நம்ம கிளப்போட லாங் டைம் விஷன் என்ன? அப்படிங்கிறத பற்றின ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம சேனலோடைய முதல் வீடியோவும் கூட. ஸோ நம்ம தமிழ் புக் கிளப்புக்கு முதல்ல நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம டேக்லைன். ஸோ பாத் டு விஸ்டம் அப்படிங்கிறத நம்ம டேக்லைனாக வந்து வச்சுருக்கோம். ஸோ பாத் டு விஸ்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு ஞானத்திற்கான பாதையாக வந்து உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு நோக்கம். ஸோ இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ரீசெண்டாக ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ரீசெண்டாக நான் வந்து ஒரு புக் அடிக்ட்னு சொல்லலாம். ஸோ கடந்த ஒரு 6லேருந்து 7 மாதத்தில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 புத்தகத்தை வந்து படித்து முடிச்சிருக்கேன். இந்த 30 புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் வந்து புதுசாக நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டேன். நிறைய பர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பல பேர் என்னுடைய டீச்சர்ஸ் அண்ட் ரேண்டம் பீப்புள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புக்கு படித்தா நல்லாயிருக்கும், பெட்டர் ஆவீங்க, அது உங்களை இம்ப்ரூவ் பண்ணணும்னு இப்படி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் 6 months ago, அதாவது நம்ம வடிவேல் காமெடியில் வந்து அவர் சொல்கிற மாதிரி தான், ஸோ நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அப்பப்போ நான் யோசனை பண்ணுவேன். இது மாதிரி நான் யோசனை பண்ணி தான் நான் தமிழ் செஸ் சேனல் சொல்லி ஒரு சேனல் வந்து உருவாக்கினேன். ஸோ அந்த நேரமில் ஏன்னா இப்போது கிட்டத்தட்ட நான் அந்த சேனல் ஆரம்பித்து ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. 80,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நம்ம இருக்கோம். பட் திரும்ப அதே மாதிரி ஒரு புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு புது முயற்சியாக வந்து நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சேனலை ஆரம்பிக்கிறேன். பட் இது எப்படி பிறந்ததுன்னு சொல்கிறேன் இப்போது. ஸோ கடந்த ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்க்ரீன் டைம் வந்து ரெடியூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் யாருக்கெல்லாம் பேசுகிறேன் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து பேசிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா ஸ்க்ரீன் டைமில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால இன்ஃபேக்ட் ஃப்யூச்சரில் அதுக்குன்னே ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து கொண்டு வருவாங்க. அதாவது மருத்துவத்துறையில் சொல்கிறேன். ஸோ பட் இதுலேருந்து நம்ம எப்படி விடுபடுறது, அதை நான் அப்படியே விடுபட்டாலும் நம்ம எப்படி அதை சரியான முறையில் அந்த நேரத்தை சரியான இடங்களில் நம்ம எப்படி செலவிடணும் அப்படிங்கிறத ஒரு நோக்கமாக வச்சு நான் வந்து சிந்திக்கும்போது பல பேர் சொன்ன அந்த ஐடியா வந்தது, புக்கு படிங்க அப்படின்னு சொல்லி. ஸோ புக்கு படிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு ஒரு எண்ணம் வந்து உருவாச்சு. அப்படி உருவாகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ கடந்த 6 மாதத்தில் ஒரு 30 புத்தகம் வந்து படிக்க முடிஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் அந்த புக்கை வந்து ஏதோ ரேண்டமாக படிக்க ஆரம்பிச்சு அப்படி இல்லை, ரொம்ப சீரியஸாக நான் வந்து படிக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு 40 to 50 பேஜஸ் நான் வந்து ரீட் பண்ணிகிட்ருக்கேன் டெய்லி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்னால் வந்து 6 மாதத்தில் ஒரு 6-7 மாதத்தில் 30 புத்தகம் வந்து படிக்க முடிஞ்சுது. ஸோ ஸ்க்ரீன் டைம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நான் ஆரம்பித்தது தான். முதல்ல வந்து நான் வந்து என்ன புக்கு படித்தேன் அப்படின்னா, அட்டாமிக் ஹேபிட்ஸ் தான் என்னுடைய ஃபஸ்ட் புக் நான் வந்து வாங்கி படித்தது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நம்ம செஸ் பிளேயர் ப்ளஸ் வந்து செஸ் கோச் அண்ட் ஆன்லைனில் நான் செஸ் கோச்சிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறையா செஸ் ரிலேட்டடான விஷயங்கள் இருக்குது நமக்கு. இப்போ நம்ம இந்த ரெக்கார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா செஸ் கிளப்பில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் செஸ் ப்ளஸ் லைப்ரரி கான்செப்ட் ஆர் ஸ்டடி கான்செப்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஐடியா. ஸோ அதுக்காக மைண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து விஸ்வநாதன் ஆனந்த் சார் வந்து எழுதியிருந்தார். ஸோ அந்த புத்தகத்தை வாங்கி படித்தேன். ஸோ அதுவுமே எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஸோ இப்படி படிக்க ஆரம்பித்தது தான். அதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு 6 மாதம் சொல்ல முடியாது, ஒரு வருஷம் அல்லது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஷார்ட்ஸு ஏதோ ஒரு இதை பார்த்துட்டு நம்ம ரிச் டாட் புவர் டாட் வந்து புக்கு வாங்கி நான் வச்சுருந்தேன். அதை நான் ஒரு ஃபியூ பேஜஸ் படிச்சுட்டு அப்படியே வந்து விட்டுட்டேன். அட்டாமிக் ஹேபிட்ஸ் படித்து முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ரிச் டாட் புவர் டாடை எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணேன் நான். ஸோ அப்படி ஆரம்பித்து எக்கச்சக்கமாக வந்து நான் வந்து அந்த புக் உலகத்தில் வந்து நான் வந்து மூழ்கி எதுலாம் வந்து நமக்கு வாழ்க்கைக்கு உண்மையாகவே வந்து என்ன சொல்கிறது மதிப்பு கொடுக்கக்கூடிய புத்தகங்கள் எது. ஸோ அப்படின்னு நம்ம தேடி படிக்க ஆரம்பித்தேன். ஸ்டீவ் ஜாப்ஸ் படிச்சிருக்கேன் நான். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா அப்துல் கலாம் சாரோடைய விங்ஸ் ஆஃப் ஃபயர் வந்து நான் படிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பல புத்தகங்கள் வந்து படிச்சிருக்கேன். தமிழில் அறம்னு ஒரு அற்புதமான புத்தகம். அண்டு நீங்கள் இப்போ ரீசெண்டாக மூவிஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம சிவகார்த்திகேயனுடைய மூவி பார்த்துருப்பீங்க. அந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த மூவி பேர் கூட டக்குன்னு வரமாட்டேங்குது. ஸோ பட் எனிவே என்ன விஷயம் சொல்ல வரேன் அப்படின்னா, அறம் புத்தகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு 10 மூவியை பார்த்தா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு புத்தகம். உண்மை கதைகள் வந்து நம்ம எழுதியிருக்காரு ஜெயமோகன். ஸோ இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க நீங்கள் அந்த புக்கை படிக்கலாம். அதை எடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா அன்பே தவம்னு ஒரு புத்தகம் படித்தேன். தமிழ்லையும் நான் புக்கு படிக்கிறேன், இங்கிலீஷ்லையும் நான் படிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு சம்மரி மாதிரி கொடுக்கணும். ப்ளஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டடி ஹால் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா புக் கிளப் கான்செப்ட் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி தமிழ் புக் கிளப் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன்.
ஸோ இந்த சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் நான் வந்து வரவேற்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட் அண்ட் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஃப்யூச்சரில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு முடிஞ்சால் இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோ நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் நம்ம வந்து போடலான்னு சொல்லி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் தான் அந்த சேனலை வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஸோ